சாண்டில்யனின் யவனராணி பாகம் 1 20ஆம் அத்தியாயம். கவசத்தில் ஒரு பிளவு. சமணவிகாரத்தின் தோட்டத்தை நோக்கி திறந்து கிடந்த சாளரத்தருகே தட் தட் என்ற ஓசை கேட்டதுமே எச்சரிக்கையடைந்து மூடிக்கொண்டு அரை பார்வையை சாளரத்துக்காக ஓடவிட்ட யவனராணி பலமான கையொன்று சாளரத்தின் அடிக்கட்டையை தாவி பிடிக்கவே அத்தனை காவலையும் கடந்து நள்ளிரவில் கள்ளத்தனமாக உள்ளே நுழைய முயலும் அந்த மனிதன் யார் என்பதை உற்று கவனிக்கலானாள். ஆனால் நீண்ட நேரம் மட்டும் சாளர கட்டையை தாவி பிடித்த கை அப்படியே நின்று விட்டதையும் யாரும் ஏறி உள்ளே வராமல் இருப்பதையும் கண்ட யவனராணி அதன் காரணம் எதுவாயிருக்க முடியும் என்பதை அறியாதவளாய் தன் விழிகளை சற்று அகல விரித்ததன்றி தலையையும் திருப்பி அடுத்த மஞ்சத்தில் படுத்து கிடந்த இளஞ்செழியனை பார்த்தாள். இளஞ்செழியன் மஞ்சத்தில் சிறிதும் அசையாமல் படுத்து கிடந்தான். அவன் கண்கள் சற்றே மூடி மந்தப்பட்டு கிடந்ததையும் முகத்தில் சாதாரணமாக தாண்டவமாடும் ஒளியும் சற்றே மறைந்திருப்பதையும் கவனித்த யவனராணி படைத்தலைவன் உணர்ச்சிகள் பெரிதும் விழித்து கொண்டிருப்பதை அறிந்தாள். பூம்புகாரிலிருந்த அவனுடைய மாளிகையில் யவன வீரர்கள் அவனை பிடிக்க வந்த சமயத்தில் இம்மாதிரியே அவன் பார்வையும் முகமும் மந்தப்பட்டு கிடந்ததையும் அதையடுத்து வெகு வேகமாக நிகழ்ச்சிகள் ஏற்பட்டதையும் எண்ணி பார்த்த யவனராணி அப்போது ஏற்படும் ஆபத்து எதுவானாலும் படைத்தலைவன் சமாளித்துக் கொள்ள தயாராகிவிட்டான் என்பதை நினைத்து அமைதிக்கு அறிகுறியாக பெருமூச்சு விட்டாள். இளஞ்செழியன் மட்டும் மூச்சு பேச்சில்லாமலும் உடலை சிறிது கூட அசையாமலும் படுத்தது படுத்தபடியே கிடந்து சாளரத்தை உற்று நோக்கி கொண்டிருந்தான். அந்த நள்ளிரவில் உள்ளே வர முயலுபவன் யாராயிருந்தாலும் பாதி உடலை சாளரத்துக்கு வெளியே காட்டிய பின்புதான் உள்ளே குதிக்க முடியும் என்பதையும் அப்படி பாதி உடல் தெரிவதற்கும் உள்ளே குதிப்பதற்கும் இருக்கும் இடைவேளையில் சில வினாடிகளுக்குள்ளாகவே வருபவனை மடக்கிவிட முடியும் என்பதையும் திட்டமாக புரிந்து கொண்ட இளஞ்செழியன் எதையும் நிர்வகிக்க தயாராகவே இருந்தான். ஆனால் சாளரத்தின் கட்டையை தாவி பிடித்த மனிதன் இத்தனை ஏற்பாடுகளுக்கும் சிறிதும் அவசியமில்லாமல் செய்துவிட்டானாகையால் அந்த மனிதனுடைய தலை தெரிந்ததுமே யவனராணி மட்டுமன்றி இளஞ்செழியனும் ஒரு வினாடி ஆச்சரியத்தில் ஆழ்ந்து போனான். சாளரத்தை பிடித்திருந்த கை மெல்ல அசைந்து இன்னும் அதிக கெட்டியாக கட்டையை பிடித்து கொண்டது. அதற்கு துணையாக இன்னொரு கையும் சாளரத்தை பற்றியதும் மெல்ல மெல்ல சாளரத்தில் சமணவிகார தலைவரின் வழுக்கை தலை மேலே கிளம்பியது. சமண அடிகள் மெல்ல சாளரத்தை பற்றி பெருமூச்சு விட்டுக்கொண்டு உடலை மேலே கிளப்பி ஒரு வினாடி சாளரத்தின் கட்டையில் மாரை வைத்து களை கூத்தாடி வித்தை காட்டுவது போல் உடலை வளைத்து அதன் மேல் தவழ்ந்து உள்ளே இறங்கினார். உள்ளே இறங்கியவர் உடனே மஞ்சங்களுக்கு அருகில் வராமல் மீண்டும் வெளியே எட்டி பார்த்து தம்மை ஏதோ சமாதானப்படுத்திக் கொள்வது போல் தலையை ஆட்டிக்கொண்டு படைத்தலைவன் கட்டிலை நோக்கி நடந்து வந்தார். அவர் கட்டிலை அணுகும் முன்பே படைத்தலைவனும் யவனராணியும் சட்டென்று எழுந்து உட்கார்ந்ததை கண்டு பிரமித்த சமண அடிகள், என்ன, நள்ளிரவாகியும் நீங்கள் தூங்கவில்லையா என்று வினவினார். உறக்கத்துக்கு வேண்டிய சாதனம் இங்கு என்ன இருக்கிறது அடிகளே என்று வினவினான் இளஞ்செழியன். ஏன், இந்த மஞ்சங்களுக்கு என்ன என்று வினவினார் அடிகள். மஞ்சங்களில் ஒரு குறைவும் இல்லை என்று ஒப்புக்கொண்டான் படைத்தலைவன். பஞ்சனைகள் என கேட்டார் அடிகள். துறவிகளின் மடங்களில் இருக்க தகுந்தவைதானா என்பதுதான் சந்தேகம். அரசர்கள் பள்ளி அறையில் இருக்க வேண்டியவை என்றான் இளஞ்செழியன். பின்னர் என்னதான் தேவை உங்களுக்கு கேட்டார் அடிகள். உறக்கத்துக்கு மஞ்சமும் மெல்லனையும் மட்டும் போதாத அடிகளே, மனதில் நிம்மதி வேண்டும் என்றான் இளஞ்செழியன். ஏன், நிம்மதி இழப்பதற்கு இப்பொழுது என்ன வந்துவிட்டது என்று அடிகள் வினவினார் ஆச்சரியத்துடன். இளஞ்செழியன் ஒரு வினாடி அவரை வேடிக்கையாக பார்த்துவிட்டு இதழ்களில் புன்முறுவலையும் படரவிட்டு கூறினான். நிம்மதி இழப்பதற்கு ஏதும் ஏற்படவில்லை அடிகளே. இரும்பிடர் தலையாருக்கு பதில் இருங்கோவேல் இங்கிருந்ததே மனதிற்கு பரிபூர்ண நிம்மதியை அளிக்க வல்லது என்று இகழ்ச்சியொலியுடன் வெளிவந்த அந்த சொற்களை கவனித்த அடிகள், ஆம், அதில் கவலை ஏற்பட தங்களுக்கு காரணம் இருக்கிறது என்றார்.
இந்த அல்ப விஷயத்தை தாங்கள் ஒப்புக்கொண்டதே பெரிய விஷயம் என்று இளஞ்செழியன் பதில் கூறிய பொழுது அவன் குரலில் இகழ்ச்சி முன்னை விட பலமாக ஒலித்தது. அவன் குரல் தொனித்த வகையையும் அதைத் தொடர்ந்து உள்ளே எழுந்து கொண்டிருந்த கொதிப்பையும் நன்றாக உணர்ந்து கொண்டாலும் சாதாரணமாகவே பேசத் தொடங்கிய அடிகள், படைத்தலைவரே, தாங்கள் கவலைப்பட காரணம் இருக்கிறது, ஏன் கோபப்படக்கூட காரணம் இருக்கிறது என்று சொல்ல முற்பட்டதை இடையே புகுந்து வெட்டிய இளஞ்செழியன், சந்தேகப்படவும் காரணம் இருக்கிறது அடிகளே என்றான். உண்மை படைத்தலைவரே, ஆனால் கவலை, கோபம், சந்தேகம் மூன்றும் உடலை வாட்டும் உணர்ச்சிகள். அவற்றை அறுக்க வேண்டியது மனித கடமை என்றார் அடிகள் சிரித்துக்கொண்டே. இங்கு நான் துறவரம் போன வந்திருப்பதாக அடிகளுக்கு நினைப்போ என்று வினவினான் இளஞ்செழியன் விஷமமாக. அப்படி நினைக்க காரணமில்லை என்று கூறிய அடிகள் யவனராணியை நோக்கி கண்களை செலுத்தினார். அந்த பார்வையாலும் சமண அடிகள் விஷம புன்முறுவல் கோட்டியதாலும் சிறிது சங்கடத்துக்குள்ளான இளஞ்செழியன், நிலைமையை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ளவில்லை அடிகளே, எனக்கும் ராணிக்கும் எந்தவித தொடர்பும் கிடையாது என்றான். இல்லாதிருந்தால் நல்லதுதான் என்றார் அடிகள். நான் சொல்வதை நீங்கள் நம்பவில்லை போல் இருக்கிறது என்றான் இளஞ்செழியன். நான் நம்பினால் என்ன, நம்பாவிட்டால் என்ன என்றார் அடிகள். வேறு யார் நம்ப வேண்டும் என கேட்டான் இளஞ்செழியன். இருங்கோவேல் நம்ப வேண்டும் என்றார் அடிகள். இருங்கோவேலுக்கும் ராணிக்கும் என்ன சம்பந்தம் என கேட்டான் இளஞ்செழியன். இதுவரை எந்த சம்பந்தமும் இல்லை, இனி எப்படி இருக்குமோ தெரியாது. இருங்கோவேல் சென்றபோது அந்த பெண்ணை எப்படி பார்த்தான் என்பதை கவனித்தீர்களா என கேட்டார் அடிகள். கவனித்தேன் என்றான் இளஞ்செழியன். காமம் நிறைந்த பார்வை என்றார் அடிகள். பார்வையில் உள்ள இந்த பாகுபாடுகள் அடிகளுக்கு நன்றாக தெரியும் போல் இருக்கிறது என்றான் இளஞ்செழியன். மனித மனத்தில் உள்ள விவகாரங்களை துறவிகள் நன்றாக அறிவார்கள். அப்படி நான் அறிந்திருப்பதும் ஒரு வகையில் உங்களுக்கு உதவும். நல்ல வேளை, ராணியை கண்டு இருங்கோவேல் மயங்கி இருக்கிறான் என்றார் அடிகள். அது நல்ல வேளை என்பது அடிகள் எண்ணமோ? படைத்தலைவன் குரலில் மெல்ல மெல்ல துளிர்விட்டு கொண்டிருந்த கோபத்தை அடிகள் நன்றாக அறிந்து விட்டாராகையால் மறைமுக பேச்சை தொடர்வதை மாற்றி கவலை பூரணமாக துணித்த குரலில், படைத்தலைவரே, நீங்கள் இப்பொழுதிருக்கும் நிலையை அறிவீர்கள் என்று நினைக்கிறேன் என்று கேட்டார். நன்றாக அறிகிறேன் அடிகளே என்றான் இளஞ்செழியன். இரும்பிடர் தலையாருக்கு கொடுக்க வேண்டிய ஓலையை அவருடைய பரம விரோதியான இருங்கோவேலிடம் கொடுத்திருக்கிறீர் என்று மீண்டும் கூறினார் அடிகள். அப்படி கொடுக்க ஏற்பாடுகள் செய்ததற்கு அடிகளுக்கு தமிழ்நாடு கடமைப்பட்டிருக்கிறது என்றான் இளஞ்செழியன். ஏற்பாடுகள் செய்தது நானல்ல படைத்தலைவரே என்றார் அடிகள். உமது சீடர்களாக்கும் என கேட்டான் இளஞ்செழியன். நிலைமையை தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர். நீர் இங்கு வர 2 நாழிகைகளுக்கு முன்புதான் இருங்கோவேல் இந்த மடத்துக்கு தன் வீரர்களுடன் வந்து சோதனையிட்டான் என்றார் அடிகள். சோதனை எதற்கு கேட்டான் இளஞ்செழியன். இரும்பிடர் தலையார் இங்கு ஒளிந்திருப்பதாக யாரோ அவனுக்கு தெரிவித்திருக்கிறார்கள் என்றார் அடிகள். அப்படியா கேட்டான் இளஞ்செழியன். ஆமாம், ஆகையால் அவரை சிறை செய்ய வந்தான். அவர் இல்லை என்று தெரிந்ததும் போய்விடுவான் என்று நினைத்தேன். போகவில்லை. வீரர்களை ஒரு அறையில் காவல் இருக்க சொல்லி நீர் வந்ததும் உள்ளே அழைத்து வர சொல்லி எனக்கு ஆணையிட்டான் என்றார் அடிகள். அவன் ஆணையை நீர் நிறைவேற்ற வேண்டிய காரணம் கேட்டான் இளஞ்செழியன். என்றாவது ஒரு நாள் கூட்டிலிருந்து விடுதலை அடைய வேண்டிய இந்த பாழும் உயிரின் மேலுள்ள பாசத்தால் தான் என்றார் அடிகள். உம்மை கொல்வதாக மிரட்டினானா கேட்டான் இளஞ்செழியன். மிரட்ட வேண்டிய அவசியம் இல்லை படைத்தலைவரே. அவன் பார்வையில், சிரிப்பில், தோற்றத்தில் அத்தனையிலும் கொலை குறி தாண்டவமாடுகிறது. நீர் இங்கு வரப்போகும் விஷயம் அவனுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. நீர் ஏதாவது செய்தி கொண்டு வருவீர் என்பதையும் அறிந்திருந்தான் என்றார் அடிகள். இதெல்லாம் உமக்கு முன்பே தெரிந்திருந்தும் வாசலிலேயே எனக்கு சிறிய சைகையாவது செய்திருக்கலாமே என கேட்டான் இளஞ்செழியன். செய்திருக்கலாம், ஆனால் இப்பொழுது உம்மிடம் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்க முடியாது. என் தலைக்கு நேர் மேல் மாடியில் இருங்கோவேலின் வீரன் ஒருவன்
குருவாளுடன் நிறுத்தப்பட்டிருந்தான் என்றார் அடிகள். நிலைமையை தெளிவாக புரிந்து கொண்டதற்கு அடையாளமாக படைத்தலைவன் ஒரு முறை தலையை அசைத்தான். அவன் தாமிருந்த அபாயமான நிலையை புரிந்து கொண்டதால் சற்றே மகிழ்ச்சியடைந்த சமண அடிகள் அடுத்தபடி எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை விளக்கலானார். படைத்தலைவரே, இளஞ்சேட் சென்னியை தீர்த்து கட்டி உறையூர் அரச பீடத்தை அடைந்த இருங்கோவில் இத்தனை சீக்கிரத்தில் கருவூருக்கு வருவான் என்பதை நான் அறிய நியாயமே இல்லை. சேரனும் பாண்டியனும் கண்காணிக்காமல் இருங்கோவில் சோழ சிம்மாசனத்தை அடைந்திருக்க முடியாது என்பது அனைவருக்கும் தெரியுமானாலும் வெளிப்படையாக இரு மன்னர்களும் இவனுக்கு ஆதரவை அளிக்க துணிய மாட்டார்கள் என்றும் சோழ அரச பீடம் இருங்கோவேலுக்கு உறுதிப்படும் வரையில் அவன் கருவூரில் தலை காட்ட முடியாது என்றும் தான் நினைத்தோம். ஆகவே இருங்கோவேலை இங்கு சற்றும் எதிர்பார்க்காத நான் இரும்பிடர் தலையார் இந்த ஊரில் தங்க அனுமதித்தேன். ஆனால் அவர் இங்கு வந்திருப்பது இருங்கோவேலுக்கு எப்படியோ தெரிந்திருக்கிறது. ஆகவே அவரை தொடர்ந்து ரகசியமாக இங்கு வந்திருக்கிறான். அவன் கருவூரில் இருப்பது யாருக்குமே தெரியாது. நேற்று மடத்தை சோதனை செய்ய வந்த பின்புதான் நானே அறிந்தேன். இருங்கோவேலின் ஒற்றர்கள் எங்கும் நடமாடுகிறார்கள். அவன் பக்க பலமும் அதிகரித்து வருகிறது. தமிழகத்தின் ஓரிரண்டு வேளிர்களை தவிர மற்ற எல்லா வேளிர்குல சிற்றரசரும் அவனுடன் இணைந்து விட்டார்கள். வேளிர்குல ஆட்சியை சோழ மண்டலத்தில் நிரந்தரமாக நிறுவிவிட்டால் சோழ மன்னர்களின் சூரிய வம்சம் அற்றுவிடும் என்று கனவு காண்கிறார்கள் வேளிர்கள். இந்த கனவை தூண்டிவிட்டவன் இருங்கோவேல். அவனுக்கு துணை நின்றவர்கள் வேளிர்கள் மட்டுமல்ல, சோழ மண்டலத்தின் கீர்த்தியை கண்டு பொறாமை கொண்டுள்ள சேரனும் பாண்டியனும் கூட இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ள பார்க்கிறார்கள் என்று சொல்லிக் கொண்டு போன அடிகள் பேச்சை சற்று நிறுத்தி படைத்தலைவனை பார்த்தார். புரிகிறது அடிகளே, மேலே சொல்லுங்கள் என்றான் படைத்தலைவன். மேலும் சொன்னார் அடிகள். இந்த அபாய நிலையிலிருந்து சோழ நாட்டை காக்கக்கூடியவர்கள் இருவர் என்று நேற்று வரையிலும் நினைத்தேன். இளஞ்செழியன் வியப்புடன் தன் விழிகளை அவர் மீது நாட்டினான். அவன் விழிகளில் விரிந்த விழிப்பையும் விழிப்புடன் எழுந்த கேள்விக்குறியையும் கண்ட அடிகள் விளக்கினார். நேற்று வரை நீரும் இரும்பிடர் தலையாருமே சோழ மண்டலத்தை காக்க முடியும் என்று நினைத்தேன் படைத்தலைவரே. மூன்றாவது ஒருவரும் உதவ முடியும் என்பதை இன்று புரிந்து கொண்டேன். யாரது என்று ஆச்சரியத்துடன் கேட்டான் இளஞ்செழியன். இதோ இருக்கும் இந்த யவனப்பெண் என்று சுட்டிக்காட்டிய அடிகள் அவள் அழகிய முகத்தையும் உடலையும் மீண்டும் ஒரு முறை ஆராய்ந்தார். அவர் அப்படி தன்னை பார்ப்பதை கண்ட யவனராணி சிரித்ததன்றி அதுவரை இருந்த மௌனத்தை கலைத்து, தமிழ்நாட்டு துறவிகளை நம்ப முடியாது படைத்தலைவரே. துறவரம் இவர்களுக்கு ஒரு போர்வை போல் இருக்கிறது. அங்கு பிரம்மானந்தர், இங்கு இந்த அடிகள் என்று கூறவே அப்படியே திகைத்து போய் நின்றுவிட்ட சமண அடிகள், படைத்தலைவரே, இவள் என்ன தமிழில் பேசுகிறாளே என்று குமுறினார். தமிழ் தெரியும், பேசுகிறாள் என்றான் இளஞ்செழியன். ஐயோ, அதை ஏன் முன்பாக சொல்லவில்லை கேட்டார் அடிகள். தமிழை அறிவது என்ன அவ்வளவு கெடுதலா கேட்டான் இளஞ்செழியன். இல்லை படைத்தலைவரே, இவளுக்கு தமிழ் தெரியும் என்பதை அறிந்திருந்தால் நான் அரசாங்க விஷயங்களை பேசியே இருக்க மாட்டேனே என்றார் அடிகள். அதனால் பாதகமில்லை அடிகளே, இவள் முன்பாக நீர் எதையும் பேசலாம் என்றான் படைத்தலைவன். படைத்தலைவன் இப்படி கூறிய பின்பும் தயங்கிய அடிகளை நோக்கிய யவனராணி, படைத்தலைவர் பேச்சிலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா அடிகளே என்று கேட்டாள். இருக்கிறது என்று இழுத்தார் அடிகள். அப்படியானால் ஏன் சொல்ல தயக்கம் என்று கேட்டான் படைத்தலைவன். அடிகள் மீண்டும் தயங்கவே, எதுவாயிருந்தாலும் பாதகமில்லை அடிகளே, சொல்லுங்கள் என்றாள் ராணி. சொன்னால் கோபித்துக் கொள்ள மாட்டீர்களே என்ற தயக்கத்துடன் மீண்டும் வினவினார் அடிகள். இல்லை, சொல்லுங்கள், உங்கள் மனதில் உள்ளது எனக்கு தெரியும் என்றாள் ராணி. துறவியின் மனத்தில் இருந்தது ராணிக்கு மட்டும் என்ன, இளஞ்செழியனுக்கும் புரிந்துதான் இருந்தது. என்றாலும் அவன் அதை பற்றி பேசவும் தயங்கினான். அடிகளே சற்று தைரியத்தை வரவழைத்துக் கொண்டு மென்று விழுங்கிக் கொண்டு சொன்னார். படைத்தலைவரே, இருங்கோவேலின் கண் ராணியின் மீது விழுந்திருக்கிறது என்று. இளஞ்செழியன் இதயம்
அடிகள் துவங்கிய பேச்சின் விளைவாக ஏற்பட்ட அருவருப்பால் படபடவென அடித்து கொண்டதாகையால் அவன் பதிலேதும் சொல்லாமல் மௌனமாகவே மஞ்சத்தில் உட்கார்ந்திருந்தான். அடிகளே தயங்கி தயங்கி சொன்னார், படைத்தலைவரே, சொல்வதற்கே கூசுகிறது. ஆனால் என் திட்டத்தால் ராணிக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. ஏராளமான மக்களின் வாழ்வு பாதிக்கப்படும் போது சிலருடைய தியாகம் அவசியமாகிறது. பெரும் ஆபத்துக்களை நாம் சமாளிக்க முற்படும் போது அவர்கள் பலவீனத்தை நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. கவசத்தை பற்றி பல போர்களை கண்டிருக்கும் தங்களுக்கு நான் எதுவும் சொல்ல தேவையில்லை. கவசமா என்று வினவினான் படைத்தலைவன். ஆம் படைத்தலைவரே, எப்பேற்பட்ட கவசமும் உலோகத் தகடுகளால் பிணைக்கப்படுகிறது. ஆகவே அவற்றுக்கு இடையில் பிளவு இருக்கத்தான் செய்யும். அந்த பலவீன பகுதியில் அம்பு எய்பவனே வீரன் எனப்படுகிறான் என்று விளக்கினார் அடிகள். இருங்கோவேலின் கவசத்தில் என கேட்டான் இளஞ்செழியன். ஒரு பிளவு, பலவீன பிரதேசம் இருக்கிறது என்றார் அடிகள். அது என கேட்டான் இளஞ்செழியன். ராணியிடம் அவனுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆசை என்றார் அடிகள். ஆகவே கேட்டான் இளஞ்செழியன். அந்த இடத்தில் அவனை தாக்க வேண்டும் என்றார் அடிகள். இதை கேட்டதும் முகத்தில் கோபம் இணையற்று தாண்டவமாடியதாலும் அந்த கோபம் உடலையே ஒருமுறை ஆட்டிவிட்டதாலும் மஞ்சத்தை விட்டு எழுந்த இளஞ்செழியன் சற்று எட்டவே நின்றிருந்த அடிகளை நெருங்கி, அடிகளே, உமக்கு அறிவு ஏதாவது இருக்கிறதா என்று சீறியதன்றி இடையில் இருந்த குருவாளின் மீது கையையும் வைத்தான். அப்படித்தான் இந்த அடியவனின் அபிப்பிராயம் என்றார் அடிகள். நான் கருத்து வேறுபாடு கொள்கிறேன் என்றான் இளஞ்செழியன். காலை வரையில்தான் கொள்ளலாம் என்றார் அடிகள். ஏன் கேட்டான் இளஞ்செழியன். காலையில் ராணியை அழைத்து வரும்படி இருங்கோவேல் தனது வீரர்களுக்கு உத்தரவிட்டு சென்றிருக்கிறான். இந்த மடத்தை சுற்றி இப்பொழுது ஆயுதபாணிகளான வீரர்கள் 100 பேர் இருக்கிறார்கள் என்றார் அடிகள். அப்படியானால் உமது திட்டம்தான் என்ன கேட்டான் இளஞ்செழியன். இருங்கோவேலுக்கு இணங்குவது போல் ராணி பாசாங்கு செய்யட்டும். 2 நாட்கள் அவனை இங்கு தாமதிக்க செய்யட்டும். அதற்குள் இருங்கோவேலை தீர்த்து கட்டிவிட முடியும் என்றார் அடிகள். எப்படி கேட்டான் இளஞ்செழியன். அதற்கு ஏற்பாடு நடக்கிறது என்றார் அடிகள். நம்ப முடியவில்லை என்றான் இளஞ்செழியன். அடிகள் பதிலேதும் கூறாமல் இளஞ்செழியனை கையை பிடித்து அழைத்து கொண்டு சாளரத்தருகே சென்று தமது கையால் தூரத்தே தெரிந்த ஒரு இடத்தை சுற்றி காட்டி, அதோ வெள்ளை வெளேர் என்று தெரியும் மாளிகையை பாருங்கள் படைத்தலைவரே என்றார். அதோ அந்த மாளிகையா என்று கேட்டான் இளஞ்செழியன். அடிகள் காட்டிய இடத்தை தானும் கையால் சுட்டி காட்டி, ஆம், நதியின் இக்கரையில் இருக்கிறதே அந்த மாளிகைதான். அதோ விளக்கொன்று தெரியவில்லை அதன் சாளரத்தில் என்று மீண்டும் சுட்டி காட்டினார் அடிகள். தெரிகிறது என்றான் படைத்தலைவன். அந்த மாளிகையை பெரிய மர்மம் சூழ்ந்திருக்கிறது என்றார் அடிகள் படைத்தலைவன் காதுக்கு மட்டும் கேட்கும்படியாக. என்ன மர்மம் கேட்டான் இளஞ்செழியன். அந்த மாளிகைக்கு அருகில் யாரும் போக அனுமதிக்கப்படுவதில்லை என்றார் அடிகள். காரணம் கேட்டான் இளஞ்செழியன். காரணம் என்று ஆரம்பித்த அடிகள் மேற்கொண்டு எதையோ விவரிக்கப் போனவர் சட்டென்று ஒரு வினாடி தாமதித்து பிறகு, படைத்தலைவரே, அதோ உற்று கவனியும், அந்த விந்தையை பாரும், பிரதிதினம் நிகழ்கிறது என்று நடுங்கும் குரலில் கூறினார். இளஞ்செழியன் இமை கொட்டாமல் தூரத்தே தெரிந்த அந்த வெள்ளை மாளிகை மாடி அறை சாளரத்தில் இருந்த விளக்கை உற்று பார்த்து கொண்டு நின்றான். அடுத்த சில வினாடிகளில் அங்கே இளஞ்செழியன் உணர்ச்சிகளையே உழுக்கும் விந்தைகள் நிகழ்ந்தேறின. விந்தைகளோடு நின்றிருந்தால் பிரதிதினம் அதை கண்டுகொண்டிருந்த அடிகளார் அசந்திருக்க மாட்டார். ஆனால் அந்த விந்தைகளை தொடர்ந்து ஏற்பட்ட விபரீதம் அடிகளையும் அலற செய்தது. கெட்டது குடி, நம் திட்டத்தில் மண் விழுந்தது, அத்தனையும் தொலைந்தது படைத்தலைவரே, அத்தனையும் தொலைந்தது என்று வாய்விட்டு அலறினார் அடிகள்.